விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் தொகுதிக்கு உட்பட்ட அந்தியூர் திருவாதியைச் சேர்ந்த புகழேந்தி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர். முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் தீவிர விசுவாசி. 1973ஆம் ஆண்டு செயலாளராக கட்சியில் சேர்ந்த இவர் 1980 முதல் 86 காலகட்டங்களில் மாவட்ட பிரதிநிதியாக இருந்தார். 1989இல் பொன்முடி முதல் முறையாக விழுப்புரம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்காக கடுமையாக தேர்தல் பணி செய்தவர். அதற்கு நன்றி கடனாக இவருக்கு 1996இல் கோலியனூர் ஒன்றிய சேர்மன் பதவியும் 2006ஆம் ஆண்டு இவரின் மருமகளுக்கு சேர்மன் பதவியும் வழங்கி பொன்முடி அழகு பார்த்தார். மேலும் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொருளாளராகவும் விக்கிரவாண்டி திமுக ஒன்றிய செயலாளராக 3 முறை பதவி வகித்துள்ளார். 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலேயே விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்ட புகழேந்தி வாய்ப்பு கேட்டிருந்தார். அப்போது வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏ ராதாமணி மறைவை அடுத்து 2019ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்ட புகழேந்தி தோல்வியை தழுவினார். இருப்பினும் புகழேந்தியின் உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்ட பொன்முடி 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புகழேந்திக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கினார். அதனை பயன்படுத்திக் கொண்ட புகழேந்தி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார். பின்னர் விழுப்புரம் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. இதனிடையே எம்எல்ஏ புகழேந்திக்கு கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் கட்சி பணியிலும் தீவிரம் காட்டி வந்தார். குறிப்பாக மக்களவை தேர்தலுக்காக தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். நேற்று மாலை முதலமைச்சர் விழுப்புரத்தில் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட புகழேந்திக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவரை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி உயிரிழந்த சம்பவம் திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அமைச்சர் பொன்முடி தனது தீவிர விசுவாசியை இழந்துவிட்ட மீளா முடியாத துயரத்தில் இருந்து வருகிறார். உயிரிழந்த திமுக எம்எல்ஏ புகழேந்திக்கு கிருஷ்ணாம்பாள் என்ற மனைவியும் செல்வகுமார் என்ற மகனும் இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் வெளியாகி உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, நேற்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் மக்களவை தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். வள்ளல் மலையமானின் மண்ணான விழுப்புரத்திற்கு வந்திருக்கிறேன். இந்தியா கூட்டணியின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்ற டேவிட் கோட்டை இருக்கும் கடலூரில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். விழுப்புரம் திருச்சிற்றம்பலத்தில் நியோ டைட்டில் பார்க், கடலூர் முத்துநகரில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி துறைமுகம் புனரமைப்பு என பல்வேறு திட்டங்களை 2 மாவட்டங்களுக்கும் கடந்த 3 வருடமாக செய்யப்போகும் பெருமையோடு உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். விழுப்புரம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். மக்கள் கடல் சூழ்ந்த மாபெரும் மாநாடு போல கூடியிருக்கும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர், ஆளுநருக்கு மாநில உரிமைகள் பற்றிய பாடம் எடுக்கும் பேராசிரியர் முனைவர் பொன்முடி அவர்களுக்கும், ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், மஸ்தான், கணேசன் உள்ளிட்ட மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நமது பாசத்திற்குரிய சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், எழுத்தாளர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், கவிஞர், களப்போராளி, மொழிபெயர்ப்பாளர் என பன்முக திறமை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினராக மிகச் சிறப்பாக செயல்படுபவர். அவருக்கு நீங்கள் பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றி தன்னுடைய வாதங்களை அனைத்து தளங்களிலும் வலுவாக எடுத்து வைக்கக்கூடியவர். கடலூர் தொகுதி மக்கள் இவருக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் 2 பேரும் மீண்டும் நாடாளுமன்றத்தில் உங்களின் குரலாக ஒலிக்க, தமிழ்நாட்டின் குரலாக ஒலிக்க அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். வெற்றி பெற வைக்க தயாராகிவிட்டீர்களா? நீங்கள் வாக்களிப்பது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவனாக உங்கள் பகுதியில் இருக்கும் மக்களிடமும் வாக்கு கேட்க வேண்டும். கேட்பீர்களா? அதற்கு பிறகு என்ன? வெற்றி உறுதி. வேட்பாளர் உட்காருங்கள். நான் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களிலும் சொல்கிறேன், இந்த தேர்தல் 2வது விடுதலை போராட்டம். ஏனென்றால் இன்றைக்கு நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கிறது. ஆபத்து என்றால் எப்படிப்பட்ட ஆபத்து? உதாரணத்திற்கு 2 மட்டும் சொல்கிறேன். நாட்டை நிர்வாகிக்கும் ஒன்றிய அரசு செயலாளர்களில் 3 விழுக்காடு கூட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இல்லை. அதே போல ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கும் பேராசிரியர், உதவி பேராசிரியர் போன்ற பணிகளில் இப்போதும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் பட்டியலின பழங்குடியின சமூகங்களையும் சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு முறையில் தேர்வாவது இல்லை. இதை பற்றி எதிரில் கூடியிருக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களில் பலரும் இப்போது படித்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் அப்பா அம்மா, அவர்களின் அப்பா அம்மா பற்றி
யோசித்து பாருங்கள். எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டாமா? நல்ல வேலைக்கு செல்ல வேண்டாமா? கடந்த 2-3 தலைமுறையாக தான் நாம் படித்து முன்னேறி வருகிறோம். நல்ல மரியாதையான வேலைக்கு வந்திருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? நாங்கள் போராடி பெற்ற இடஒதுக்கீடும் சமூக நீதியும் தான். இன்னும் நமக்கான பிரதிநிதித்துவம் சரியாக முழுமையாக கிடைக்கவில்லை. அதற்கு யார் காரணம்? பாஜக இடஒதுக்கீட்டின் ஆபத்து உண்டாக்குகிறார்கள். ஏன் ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீடு எங்கள் உரிமை என்று போராட வேண்டியிருக்கிறது? ஏனென்றால் ஒதுக்கீட்டிற்கும் சமூக நீதிக்கும் முற்றிலுமாக எதிரான கட்சி பாஜக. பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை இருக்காது. சமூக நீதிக்கு சபக்குழி தோண்டி விடுவார்கள். நம்முடைய மக்களை 100 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துவிட்டு சென்று விடுவார்கள். இதற்காக தான் நாம் பாஜகவை எதிர்க்கிறோம். இடஒதுக்கீடு கிடைக்க நாங்கள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து போராடுகிறோம். திமுக ஆட்சி என்பதே சாமானிய மக்களுக்கான ஆட்சிதான். பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் என்ற பெயரில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினான நானும் சாமானியர்களுக்கான ஆட்சியை தான் நடத்தி வருகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய வாழ்க்கையை சமூக நீதிக்காக அர்ப்பணித்தவர். மக்களுக்கு நன்கு தெரியும், தமிழ்நாட்டின் பொற்காலம் என்பது திமுக ஆட்சிதான். தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் பெருகியது திமுக ஆட்சிகள் தான். தமிழ்நாட்டின் கல்வி அறிவு உயர்வுக்கு வித்திட்டது திமுக ஆட்சிதான். தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற முத்திரை திட்டங்களை நிறைவேற்றியது திமுக ஆட்சியில்தான். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது திமுக ஆட்சிதான். மாவட்டம் தோறும் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வளர்ச்சிக்கு வழிவகுப்பதும் திமுக ஆட்சிதான். இந்த திராவிட மாடல் ஆட்சி தில்லியிலும் இந்தியா கூட்டணி மூலமாக எதிரொலிக்க வேண்டும். ஏனென்றால் பாஜக வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு. சமீபத்தில் மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியில் அளித்த பேட்டியை பார்த்தேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்று அவர் சொன்ன கருத்துக்களை வழிமொழிந்து நான் கூடுதலாக சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தால் நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்கு பார்த்தாலும் மத கலவரம் என்ற நிலை உருவாகும். மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் அடிமைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாற்றுவார்கள். படிப்பதால் தான் இவர்கள் உரிமைகளை கேட்கிறார்கள் என்று கல்வியை நம்மிடம் இருந்து பறிப்பார்கள். மக்களை சிந்திக்க விடாமல் தடுக்க வரலாற்றை பொய்களால் மாற்றி எழுதுவார்கள். மாநிலங்களின் உரிமைகளை பறித்து மாநிலங்களை நகராட்சிகள் போன்று நடத்துவார்கள். மாநிலங்களில் இருக்கும் மக்கள் சிறிய பிரச்சனைக்கு கூட ஒன்றிய அரசை எதிர்பார்த்து நிற்கும் நிலைமை உருவாகிவிடும். மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை ஆளுநர்கள் மூலம் செயல்படுத்த விடாமல் தடுத்து போட்டி அரசாங்கம் நடத்துவார்கள். சொந்தங்களாக வாழும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றி அவர்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பார்கள். ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே தலைவர் என்று ஒரே அடியாக நாட்டை நாசமாக்கி விடுவார்கள். பாஜகவின் திட்டங்கள் மிக மிக மோசமானது. இந்திய விடுதலை போரில் இந்திய மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் எதிரிகளை அடையாளம் காண்பது மட்டுமல்ல, துரோகிகளையும் சேர்த்தே அடையாளம் காண வேண்டும். எதிரிகளையும் துரோகிகளையும் விரட்டி அடிக்க வேண்டும். பாஜகவுக்கு சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் தக்க பாடம் புகட்ட வேண்டும். எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதற்கு துணை போகும் பாமக, தமிழ்நாட்டை பால்படுத்திய அதிமுக ஆகிய துரோகி கட்சிகளை ஒரு சேர வீழ்த்துங்கள். விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடும் முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலும், கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கும் கை சின்னத்திலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாக்கு இந்தியாவை காப்பாற்றும் வாக்காக அமையட்டும். தமிழ்நாட்டை காக்கும் வாக்காக அமையட்டும். ஜனநாயகத்தை காக்கும் வாக்காக அமையட்டும். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே, 40 நமதே, நாடும் நமதே என அவர் கூறியுள்ளார்.